ஹாய் டியர், நம்ம ஹெட் மசாஜ் எதுக்காக பண்ணணும் அப்படின்றத பற்றியும் அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். எவ்வளோ பேர் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் போட்டுட்ருக்கீங்க. நம்ம டெய்லியும் என்ன பண்ணுவோம்னு பார்த்தோன்னா, தலைவலிக்குது உடனே என்ன பண்ணுவோம், போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுட்டு ஓகே ஆன் தி ஸ்பாட் அது க்யூர் ஆகுதா தான் நம்ம செக் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கு பதிலாக நம்ம ஹெட் மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா நரம்பும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஏதாவது பிளட் பிளாக் இருக்குது அப்படின்ற கூட என்ன பண்ண கொடுக்குறோம், க்யூர் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, எப்போ பார்த்தாலும் ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க. ஸோ பதட்டமாக இருக்கிறத கூட அது என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, பதட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அது என்ன பண்ணணும்னா அழகாக க்யூர் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? சில பேர் ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதை க்யூர் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெட் மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் நமக்கு அதிகமாகும். நிறைய பேர் எனக்கு ஹேர் வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவாக இருக்க ஒரு ஹேர் ஆயில் வாங்கி தலையில் அப்ளை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஹேர் வளரவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாடி ஹீட்டாக இருக்கும் போதும் என்ன ஆகாது பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் ஆகாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம பாடியில் பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும் போது ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அது ஹெட் மசாஜில் மட்டும்தான் அந்த விஷயம் கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட தலையில் நிறைய குட்டி குட்டி மைக்ரோ நரம்புலாம் இருக்குது. அது நம்ம மசாஜ் மூலமாக மட்டும்தான் அதை க்யூர் பண்ண முடியும். சில பேர்த்துக்கு ஃபிக்ஸ் எல்லாம் கூட வரும் இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ நரம்பில் எதனா சரியாக ஏதோ ஒரு பிளட் பிளாக் ஆகிரும். ஸோ அதை நம்ம ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹெட் மசாஜில் மட்டும் தான் முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் நம்ம ஹெட் மசாஜில் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதர்வைஸ் யாரெல்லாம் எனக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளட் ப்ரெஷரை இது ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கும் ஹெட் மசாஜ் அப்படின்ற விஷயம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ பேர்த்துக்கு பாடி ஹீட்னால குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியும் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இந்த பாடி ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் மசாஜ் தான். அந்த பாடி ஹீட்டுனால சில பேர்த்துக்கு மூலம் கூட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால ஆப்ரேஷன் கூட சில பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் நார்மலி ஒரு ஹெட் மசாஜ் தானே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஹெட் மசாஜுக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. எவ்வளோ பேர் நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம ஹெட் மசாஜ் பண்ணி தலை குளிக்கிறோம் அப்படின்ற விஷயம் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஹெட் மசாஜ்ன்றதை பண்ணிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா. எவ்வளோ பேர் தூக்கம் இல்லாமல் டே நைட் தூங்காமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஹெட் மசாஜ் பண்ணிட்டு போனோம் அடுத்த செகண்ட் அவங்களுக்கு அவ்வளோ நல்ல. சில பேர் பார்த்துருப்பீங்க ஹெட் மசாஜ் பண்ணிட்டு இருக்க ஆன் தி ஸ்பாட்லேயே தூங்கிடுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா இதுதான், ஒரு பாடி ஃபுல் ரிலாக்ஸேஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஹெட் மசாஜ் அப்படின்றது தூக்கம் இல்லாமல் இருக்கிறதையும் அதை க்யூர் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? நிறைய பொண்ணுங்களோட முடியை பார்த்தாலே அவ்வளோ ஆசையாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா நல்லா ஆயில் போட்டு நல்லா ஹெட் மசாஜ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா லாங்காக ஹேரை அவங்க வளர்த்து வச்சுருப்பாங்க. அந்த ஹேரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு மாய்ஸ்சர் லெவல் இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க ஆயிலை இன்டிப்டாக பண்ணி மசாஜ் கொடுக்கும்போது அந்த ஹேர் ரூட்ஸில் எல்லாமே ஆயில் என்ன பண்ணுவோம் நல்லா செக்ரேட் ஆகிருக்கும். ஸோ சூப்பராக ஹேர் க்ரோத்துக்கு அது ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஹெட் மசாஜ் அப்படின்னு நார்மலி ஒரு எண்ணெயை போட்டு மசாஜ் பண்ணுறது தானே அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக ஹெட் மசாஜில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கா அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அது சூப்பராக ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ட்ராண்ட்ரஃப் இருக்கும். ட்ராண்ட்ரஃப் இருக்கவங்க என்ன பண்ணலாம், டெய்லியும் ஒரு ஹெட் மசாஜ் கொடுத்து ஹேர் வாஷ் பண்ணும்போது டெய்லியும் வாஷ் பண்ணணும். ஆக்சுவலி யாருக்கெல்லாம் ஹெவியாக ட்ராண்ட்ரஃப் இருக்கோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம், ஆயில் நல்லா ஊற வச்சுட்டு டெய்லி ஹேர் வாஷ் பண்ணும்போது அவங்களுக்கு ட்ராண்ட்ரஃப் ஃபுல்லாக கிளியராக ட்ரை பண்ணும். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் எதனா ப்ராப்ளம் தலைவலிக்குது இல்லை எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, எனக்கு பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்றதுக்கு பதிலாக டேப்லெட்ஸ் இன்டேக் பண்ணுறதுக்கு பதிலாக ஹெட் மசாஜ் எடுத்துக்கும் போது அது நல்ல ஒரு யூசேஜை கொடுக்க ஆரம்பிக்கும். இன்ன வரைக்கும் எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லி நான் எந்த ஒரு டேப்லெட்டும் என்னுடைய இன்டேக் எடுத்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குனாலும் நான் ஹெட் மசாஜ் பண்ணிப்பேன். இல்லை எனக்கு தலைவலிக்குதுனாலும் ஹெட் மசாஜ் பண்ணிப்பேன். என்னால் சரியாக தூங்க முடியல அப்படின்னாலும் ஹெட் மசாஜ் பண்ணிப்பேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதை பற்றின ஒரு நாலேஜ் கிடைச்சதுனால தான். ஸோ நீங்களும் உங்களுக்கு நாலேஜ் ஆக்சுவலி இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாருக்கும் நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது. தேவையில்லாமல் எந்த ஒரு டேப்லெட்டும் வாங்கி நம்ம இன்டேக் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ரெக்வயர் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் ஹெட் மசாஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றத மெசேஜில் சொல்லுங்கள். யாரெல்லாம் தலைவலிக்க போகுது, எனக்கு பாடி ஹீட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்குது, ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தப்பான ஒரு டேப்லெட்டை இல்லை இன்டேக் எடுத்துக்க போகிறீங்க
இல்லை யாரெல்லாம் வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெட் மசாஜ் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்றத மெசேஜில் சொல்லுங்கள். பாய், டேக் கேர்.